தன்ட்ட மனைவிக்காண்டி ஒரு ஒரு லவ்வோட கட்டின வீடு தானே. ஒரு மனைவிக்காண்டி லவ்வோட கட்டின வீடு. ப்ராஜெக்ட் எவ்வளவு காசுக்குள்ள கட்டி எல்லாம் பிடிச்சவங்க கன வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க பக்கத்தையும் ஒன்று காட்டி கொண்டிருக்கேன். எங்களுக்கு இந்த வீடு வந்து வைஃபுக்காண்டி ரைட். ஓகே. இப்ப சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் கோல் போல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகா இருக்கு அண்ணன வந்து சாமியரை சாமி ரூம் பாத்தீங்கன்னா விளங்கும் இன்னொரு நீட்டா கிளீனா இருக்குது. சாமியாரை வந்து இது வந்து சோப்புள்ள செட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கோம். அதுக்கு உள்ள லாக் பண்ணியிருக்கு. இது வந்து உள்ள வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களை வீணோ. நாங்கள் எங்க நிற்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல பருத்துறையில கோயில் இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட மாமா கட்டின ஒரு வீட்டை தான் வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டுவோம் மட்டும் வந்திருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து நிற்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் எங்களோட வீடியோ உடம்பு வந்து நிற்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்க சொன்னா இது வந்து அவுட் கோல். இது வந்து கார் பார்க்கிங் மாதிரி செட் பண்ணி செஞ்சிருக்கோம். இது வந்து அவுட் கோல். அப்படி உள்ள போங்க. ரைட். ஓகே. இப்ப சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் கோல் போல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அழகா இருக்கு அண்ணன. அப்படியே இங்க வந்து பார்த்தோம்னா முதலாவது நாங்கள் பார்க்க போற சாமியரை. இது வந்து சாமியரை சாமி ரூம் பாத்தீங்கன்னா விளங்கும் இன்னொரு நீட்டா கிளீனா இருக்குது. சாமியாரை வந்து நாங்க வந்து பெருசா ஒண்ணு இல்லை. இது வந்து இந்தியா மாடல செஞ்சிருக்கோம். சாமியாரை வந்து அது ஒரு சின்ன ஒரு 10க்கு 4 இதெல்லாம் செஞ்சிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்படி எங்க பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரூம். இது வந்து ஒரு ரூம். இது வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது வந்து சோப்புள்ள செட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கோம். அதுக்கு இது மாதிரி செஞ்சிருக்கோம். கோமன் அது இது வந்து பாத்தீங்கன்னா நோமல் ஐட்டம் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது வந்து இப்படி இருக்கிற தண்ணி வரும், மேல வந்து சவர் தண்ணி வரும். இதை செட் பண்ணி நோமா செஞ்சிருக்கோம். இன்னும் வந்து குளிக்கிற மாதிரி செட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வெளியில போங்க. அதுக்கு என்ன ரைட். ஓகே. அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ரூம். ரூம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ரூம் வந்து கபர்ட் வந்து பாத்தீங்கன்னா கபர்ட் வந்து ஃபுல்லா அப்படியே பெருசா அடிச்சுக்காம உள்ள லாக் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபுல்லா அடிச்சுக்க அந்த மோங்கடியில பார்க்கலாம் பண்ண வலிக்கான பெரிய நல்ல செம கபர்ட். இது வந்து நான் போன வீடியோல கூட காட்டியிருப்பேன். அது வந்து எங்களோட பொஸ் வந்து வாங்கி வச்சிருக்காரு. போன வீடியோ காட்டிங்கன்னா வாட்ச் வந்து போன வீடியோ காட்டிப்பேன் சொன்னேன். நான் எங்க கருத்துல லவர்ஸ் பாக்ல இருக்க ஒரே ஒரு கடையில ஒரே ஒரு இது மாதிரி சொன்னேன். அதே தான் இது. நான் வாங்க முடிஞ்சா எங்களோட பொஸ்ஸே வாங்கிட்டேன். ரைட். ஓகே. அப்படியே இங்கால வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா டைனிங் டேபிள். இது டைனிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்க சொன்னா அந்த தேர்க்லாம் செஞ்சிருக்கேன். அந்த பர்மா தேர்க்கும் சரி அதெல்லாம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து இதுல இருந்து சாப்பிடலாம், கதைக்கலாம், இருக்கலாம், அது செய்யலாம். ஓகே. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நான் பிடிக்கிறதுக்கு இது கீழே வந்து சாமம் வைக்கிற கபர்ட் செஞ்சிருக்கோம். மேலுக்கும் பேண்டி கபர்ட் சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு கபர்ட்டுகள் நல்ல சாமான் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க ஒரு அழகா இருக்கு. கணக்கான அளவான கிச்சன். இந்தியாலையும் பார்த்து இந்தியாலையும் கபர்ட்டுகள் ஃபுல் கபர்ட் எல்லாம் சாமான் வைக்கக்கூடிய மாதிரி. பிரிட்ஜ் வந்து இதுல இருக்கு. அப்படி இந்தியால பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த போரோட சேர்ந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. இது வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் மாதிரி. அப்படியே இந்தியாவில் வந்தோம்னா
இல்ல ஃபேன் சவுண்ட். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இதான் கோல், மெயின் கோல் நம்மளை காட்டினேன். மெயின் கோல்ல இப்படி இருந்து வடிவா பண்ண கதைக்கூடிய மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன். லண்டன்ல வந்து இருக்கிறார். நாங்கள் வந்து இப்போ அதோட கதைப்போம், அதோட கதைச்சு என்ன மாதிரி கூட கனவு இல்லாமல் என்ன மாதிரி கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்போமே. சைடு பின்னாடி சொல்லி பாத்தீங்கன்னா அதோட கதைக்கிறதுக்கு முன்ன வந்து நான் மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்கு, அப்போ அங்கேயும் அவங்க பார்த்துட்டு ஆயிட்டு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல அடிக்குது படைக்கு, சில்வர் கிளாஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதான் வந்து மேல மேல வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அதில் செய்யக்கூடிய மாதிரி வந்து பெருசா ரூம் இல்ல, 2 ரூம் தான் இருக்கு. அப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு தானே. பாத்தி சொன்னா உங்களுக்கு விளங்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஹோல் தானே, கிட்டத்தட்ட ஒரு 45 அடி 17 அடி நேரத்துல பெரிய ஒரு ஹோல் வந்து ரொம்ப நம்மள ஹோலா இருக்கு. இங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து ஒரு ரூம், இது வந்து ஒரு ரூம், மேலுக்கு ஒரு ரூம், இதாவது ஒரு ரூம். அதுக்கு மேல கெஸ்ட் யாரும் மாதிரி நம்ம தங்க முடியுமா இருக்கு ஒரு ரூம். அப்படி நாங்க இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா ஓகே. அப்போ இந்தியா வந்தோம்னா இது ஒரு ரூம் என்ன. அவ இந்த பொருள் இருந்து வந்தீங்கன்னா அப்போ வெக்கேஷன்ல வந்தீங்கன்னா திரும்ப போயினோம். அப்போ அவன் சாமான் எல்லாம் இருக்கு, அப்போ நான் இதில் பார்ப்போம். ரைட் ஓகே. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து மேல அவுட் கோல் உள்ள எல்லாம் டைல்ஸ் சம்பாதிச்சுக்கோம். பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. இதுல இருந்து பண்ணா பார்க்கலாம், பண்ணா இருக்கலாம், பண்ணா சிரிக்கலாம், எல்லாம் செய்யலாம், நல்லா இருக்கு. மேலே வேற பிரம்மாண்டமான வேற லெவல்ல வீடு இருக்கு. மேல இன்னும் மேல போய் பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கு. அப்படி எங்க வாங்க, அப்படி எங்க வாங்க, அப்படியே இந்தியாலயம் வந்து அப்படியே நார்மலா அதே மாதிரி ஃபுல்லா செஞ்சு பின்னுங்க அப்படி அதே மாதிரி தான் இருக்கு. மேல் வியூ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஓகே இருக்கும், போயிட்டு வேற லெவல்ல இருக்கு. அப்படியே மேல போவோம். இப்ப என்ன சொல்லி பார்த்தோம்னா இப்ப அடுத்த மாடி 3வது மாடி போயிடும். ஓகே, 3வது மாடிக்கு வந்துட்டோம். ஓகே ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மாடி மேலே 3வது மாடி பெரிய ஒரு சொல்ல வேற லெவல பாட்டியா என்ன சொல்லுவாங்க. இப்ப வெளிநாட்டுல வந்தாலும் சின்ன சின்ன பாட்டியா அதில் செய்யணும். இப்ப பண்ண நைட்ல பண்ண ஒரு சின்ன ஒரு பண்ண எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற லெவல்ல இருக்கு, உண்மையிலேயே செமையா இருக்கு. அப்படியே முன்னுக்கு அங்கே இருந்து பாத்தீங்கன்னா அவங்க விளங்கும், அதுல வியூ விளங்கும். வேற பாத்தீங்கன்னா விளங்கும் அப்படி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா வேற லெவல்ல இருக்குண்ணே. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் அப்படி இருக்கு. ஃபுல்லா அச்சு, இந்த கல்லு பச்சை மாதிரி இருக்கு, அச்சு குத்தி சும்மா வேற லெவல்ல இருக்கு. ரைட் ஓகே. அப்படி நான் கீழே போவோமா. இது வந்து என்ன சொல்லி பாத்தீங்க, இது வந்து தண்ணி டேங்க் வந்து நாங்கள் என்னதுக்காண்டி சீமெந்தில் வந்து கட்டி சொன்னா டேங்கா வாங்கி வச்சா கொஞ்சம் ஹீட் சூடு தானே. சீமெந்தில் கட்டினா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் சீமெந்தில் கட்டியிருக்கோம். பெரிய டேங்க் ஒன்று. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப மேல கீழே எல்லா இடத்தையும் பார்த்திருப்பீங்க. வீடு அப்படி ஒரு லெவல்ல இருக்கு. ஒரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு குட்டி தாஜ்மஹால் ஷேப்லாம் கட்டியிருக்கோம், வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஒரு லண்டன்ல இருக்க ஒரு ஐயா வந்து அவன் மனைவிக்காண்டி ஒரு கனவில்லமா கட்டின ஒரு வீடு உண்டு, வேற லெவல்ல இருக்கு. கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கம், பார்த்திருப்பீங்க. இப்ப நாங்க வந்து அந்த லண்டன்ல இருந்து வந்த ஐயாட்ட கேட்போம், என்னென்ன உங்களோட
என்னென்ன மாதிரி என்ன ப்ராஜெக்ட்ல என்னென்ன விழாவத்துல முடிஞ்சு காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி அப்போ ரைட் ஓகேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன் வீட்டை போகிற லெவலில் இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து இவரான எங்களோட வீட்டின் ஓனர். இவர் வந்து இந்த வீடு வந்து அவர்கிட்ட மனைவிக்காண்டி ஒரு ஒரு லவ்வோட கட்டின வீடு தானே. ஒரு மனைவிக்காண்டி லவ்வோட கட்டின வீடு வேறு லெவலில் கட்டியிருக்காரு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாம் ஃபுல்லா ஒயிட் தானே, வெளியில ப்ளூ உள்ளுக்கு ஃபுல்லா ஒயிட் வேறு லெவலில் இருந்துங்க பார்த்தா. சரி ஓகே நாங்கள் வீட்டை கேட்போம் வந்து வீடு எவ்வளோ ப்ராஜெக்ட் எவ்வளோ காசுக்குள்ள கட்டியிருக்காரு வீடு வந்து எவ்வளோ லவ்வோட கட்டியிருக்காங்க கேட்போமே. வணக்கம் boss. என்ன மாதிரி ரைட் ஓகே என்ன மாதிரி இந்த வீடு எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்குள்ள எவ்வளோ காசுக்குள்ள கட்டியிருக்கீங்க? 275 275. இப்போ அவங்க இந்த வீடு கட்டி தந்தாலும் அப்படியா இந்த மாதிரி அவரை எங்களுக்கு நல்லா பிடிச்சவங்க. கனவு வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்க பக்கத்தையும் ஒன்று காட்டி கொண்டு வந்தேன். எங்களுக்கு ஒரு வருஷத்துல முடிச்சு தந்தது. ஒரு வருஷம் முடிச்சிருந்தேன். ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருக்காரு மாமா வந்து. ரைட் ஓகே இப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு வந்து இவர்கிட்ட வைஃபுக்காண்டி தான் கட்டியிருக்காரு. அப்போ அதே இப்போ கேட்க போவேன் இந்த லவ் கட்டுறதா ஓகே நல்லா இருக்கு. இப்போ என்ன சொல்லுங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வைஃபுக்காண்டி தான் வீடு கட்டிக்கிங்க. எவ்வளோ லவ் இருந்தா இப்படி ஒரு வீடு இந்த வயசுல நீ கட்டுறதே பெரிய விஷயம். வீடு கட்டுற பெரிய விஷயம், வைஃபுக்கு லவ்ல கட்டுறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதை பற்றி ஒரு என்னன்னா அவருக்கு ஒரு சீதனமா கொடுத்து ஒரு வீடு அந்த வீட்டை அழிச்சு போட்டு தான் காட்டி அழிச்சு போட்டு அவங்க கட்டி கொடுப்பாங்க. இவர பிள்ளைகள் வந்து தங்கக்கூடிய மாதிரி பிள்ளைய வந்து பிள்ளைய என்ன ஆள் இருக்கணும்? எல்லாரும் லண்டன். எல்லா லண்டன் தான். 5 பேர். 5 பேர் லண்டன்ல இருக்கு. இப்போ வந்திருக்கீங்க போல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து இப்போ 5 பிள்ளையெல்லாம் 5 பிள்ளையெல்லாம் லண்டன் தான். அப்படியா லண்டன்லாம் செட்டில் லண்டன்லாம் செட்டில் இருக்கீங்க. இப்போ வெக்கேஷன்லாம் வந்து போயிடும். ஒரு ஆள் சுவிஸ் இருக்கிறார். மகன் வேணும். மகன் வந்து சுவிஸ்ல இருக்கிறார். ஒரு மகனும் 3 மகளும் லண்டன்ல. 3 மகளும் லண்டன்ல இருக்காங்க. எல்லாமே 5 எல்லாமே 5 பேர். ஒரு மகன் சுவிஸ், மிச்ச 3 பிள்ளைகளும் லண்டன்ல இருக்கீங்க. அதில் வந்து இப்போ வந்து போயிட்டு தான் இப்போ ஐயா இப்போ படிக்கிற போறாங்க. கூட படிக்கிற வார மாதம் படிக்க போறீங்க. வார மாதம் படிக்கிற போறார். இப்போ வந்து நின்று அந்த வீடு ஃபுல்லா இப்போ கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. வந்து நின்று தான் ஃபுல்லா வீடு கம்ப்ளீட்டா முடிஞ்சவர். உண்மையிலேயே வீடு எப்படி திருப்தியா எல்லாம் இருக்கு. வீடு வந்து உண்மையிலேயே கண்ணுக்கு பார்க்க கவர்ச்சியாகவும் எல்லாம் தரமான பிலமான வீடு நல்ல எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இந்த வீடு கட்டணும் சொல்லி பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாதிரி அடிச்சு தான் வீடு கட்டினா 5 அடி ஆள் வந்து அடிச்சு தான் வீடு கட்டின பெரிய ஒரு மேல இன்னும் ஒரு மாடியில போய் தான் கட்டின இருக்குது. 3 மாடி அடிச்சாரு. உண்மையிலேயே வீடு போற லெவலில் இருக்கு. ஐயா தந்த வைஃபுக்கான கட்டின ஒரு குட்டி தாஜ்மஹால் நல்ல ஒரு இருக்கு. வேற ஓகே ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம். ஐயா எல்லாரும் கழிச்சுவார். ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போம். வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஓகே ரைட் அது வரைக்கும் நான் பாய்.